தோழர் திருமா அவர்களுடைய வாகனத்தின் மீது ஒருவருடைய இருசக்கர வாகனம் உரசிய நிகழ்வு என்பதை தோழர் திருமா அவர்களுக்கு எதிரான பெரும் பரப்புரையாக செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. காரணம், தோழர் திருமா அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு சமூக நீதி குறித்தும் தமிழ்நாட்டினுடைய உரிமை குறித்தும் பேசி வரக்கூடியவர், போராடி வரக்கூடியவர். அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்து நாம் பார்க்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக நன்றாக தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அந்த வேகத்தடை என்பது பிற இடங்களில் இருப்பது போல ஒரு வேகத்தடையாக இருக்காது, 2 அல்லது 3 தொடர் அடுக்கு வேகத்தடைகளாக இருக்கும். இதில் ஒரு 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வாகனத்தை கட்டுப்படுத்துவது என்பது சிரமத்திற்குரிய விஷயம். அது அப்படிப்பட்ட இடத்தில் தான் திருமா அவர்கள் சென்ற காரை அந்த ஓட்டுநர் மிக திறமையாக இந்த இடத்திலே மோதி விடாமல் நிறுத்துவதும் நாம் பார்க்கத்தான் முடிகிறது. இச்சமயத்தில் இதை ஒரு சிக்கலாக திட்டமிட்டு திருமா அவர்களுடைய வாகனம் என்று அறிந்து அந்த நபர் பிரச்சனை செய்வதை தான் பார்க்க முடிகிறது. இது மாதிரி அண்ணாமலைக்கோட வண்டியை தடுத்து நிறுத்திட மாட்டாங்க. அப்படி ஒரு அண்ணாமலை வண்டியை தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவாங்க, பிஜேபி என்ன பண்ணுவாங்க நம்ம நன்றாகவே தெரியும். அதனால திருமா அவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம், காழ்ப்புணர்வு, சாதிய வெறுப்புணர்வின் அடிப்படையில் தான் இது போன்ற விஷயங்கள் பெரிதாக்கப்படும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திருமா அவர்களுடைய மீதான வன்மத்தையும் வெறுப்பையும் கக்குவதற்கான அடிப்படை காரணமே அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக திருமா அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவது, இந்துத்துவத்தினுடைய சாதிய அரசியலுக்கு எதிராக பேசி வருவது அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல அவருடைய உயிருக்கு ஆபத்தான ஒன்றை தான் பார்க்க. ஏன்னால் அவர் ஒரு மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டிலே இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலினுடைய முக்கியமான பணியை மேற்கொண்டு வரக்கூடிய ஒருவர்.